delivering smiles all around the professional careers. Reach us to reach them. உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். இந்தியாவினுடைய கரடுமுரடான ரோடுகள், அதுக்கப்புறம் இந்தியாவினுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், இவங்களுக்கு மஹிந்திரா கொடுக்கக்கூடிய இந்த வண்டி எப்படி மஹிந்திராக்கு செட் ஆச்சு? அண்ட் மஹிந்திரா எப்படி இவ்வளோ நம்பகத்தன்மையான பிராண்டாக மாறினாங்க சார்? ஆனந்த மகேந்திரா வந்த பிறகு நிறைய இனோவேட்டிவ் ப்ராசஸ் அந்த கம்பெனியில். ஆனந்த மகேந்திரா ஒரு டெக் பர்சன். அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்கார்பியோ பிக்கப் அப்படிங்கிறத தான் மிலிட்ரிக்கு கொடுத்துருக்காங்க. மகேந்திராவுடைய இந்த டிஃபென்ஸ் ஃப்ளீட் இதை பொறுத்தவரை ஆப்ரேஷனல் மொபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்போர்ட் அக்ராஸ் த டிஃபிகல்ட் டெரிரன்ஸ், எந்த இடங்கள் எந்த மாதிரி இடங்களுக்கும் பயணிக்கக்கூடிய அளவில் நீங்கள் பேசும்போதே ஒரு விஷயம், நவீன வடிவமைப்போடு இனிஷியேட்டிவ் ஃபார் நான் சொன்னது எல்லா ஸ்க்ரூ நட்டு போல்ட்டு இன்ஜினு மேலே போட தாறு எல்லாமே இந்தியாவில் உள்ளது, எதுவுமே வெளிநாட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம மகேந்திரா மட்டும் இல்லை, இண்டிஜினிஸாக மேக் இன் இந்தியா இந்தியாவுடைய பிளானில் இந்திய அரசாங்கம் தகுதியானவர்களை சேர்த்துருக்கிறாங்க. இதில் நோ கரப்ஷன், நோ பிரைப் எதுவுமே இருக்காது. சர்வதேச அளவுக்கு போட்டி போடுற அளவுக்கு மகேந்திரா வந்தாச்சு. மகேந்திராவினுடைய ஒரே பிக்கப்பில் மகேந்திர நிறுவனத்தினுடைய லாபம் மட்டும் 47% அதிகரிப்புனா உங்களுடைய குவாலிட்டியான ப்ராடக்ட் ஹார்ஸ் பவர், அந்த ஹார்ஸ் பவரில் அது எந்த அளவிற்கு மேலே ஏறுமோ அந்த தொழில்நுட்பத்தில் இன்றைக்கி மகேந்திரா தான் இந்தியா நம்பர் 1. மகேந்திரா அந்த நிறுவனத்தினுடைய சந்தை மதிப்பு எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்க்கணும். 4,23,000 கோடி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான சொகுசு கார் பிராண்டுகள் வந்தாலும் இந்தியாவினுடைய டெரைன், இந்த ரோடை ஒரு சில கார்கள் மட்டும்தான், குறிப்பாக இந்திய தயாரிப்பில் மஹிந்திரா சொல்லலாம், ரொம்ப பர்ஃபெக்டாக இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான வண்டிகளை கொடுத்துருக்குறாங்க. அதில் ரகமே தனி, இந்த தார் அந்த மாதிரியான கார்கள் நிறைய கொடுத்துருக்குறாங்க. டிஃபென்ஸ் செக்டரில் மஹிந்திராவுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, இந்த மஹிந்திரா எப்படி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க டிஃபென்ஸுக்கு எஸ்பெஷலி அப்படின்றத குறித்துலாம் பேச போகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுஃபியான் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஒரு 2,700 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு கான்ட்ராக்ட் டிஃபென்ஸ் இந்தியன் ஆர்மி கூட உங்களுக்கு இருக்குது. எக்கச்சக்கமான வண்டிகள், எஸ்பெஷலி நம்ம ரோட்டில் பார்க்குற ஸ்கார்பியோ அண்ட் சில பிக்கப் வண்டிகளே மாடிஃபை பண்ணி மிலிட்ரி பர்பஸ்க்காக இப்படி வெளிநாடுகள்லாம் அந்த பிராண்ட்ஸ் கொடுப்பாங்களோ, இங்கே மஹிந்திரா அப்படி கொடுக்குறாங்க. இந்தியாவினுடைய கரடுமுரடான ரோடுகள், அதுக்கப்புறம் இந்தியாவினுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், இவங்களுக்கு மஹிந்திரா கொடுக்கக்கூடிய இந்த வண்டி எப்படி மஹிந்திராக்கு செட் ஆச்சு? அண்ட் மஹிந்திரா எப்படி இவ்வளோ நம்பகத்தன்மையான பிராண்டாக மாறினாங்க சார்? கிட்டத்தட்ட ஒரு 500 பில்லியன் அப்படின்னு $250 பில்லியன். இப்போது ஒரு பில்லியனுக்கு 9,500 கோடி. இப்போ ஒரு கம்பெனிக்கு ஆனந்த மகேந்திரா வந்த பிறகு நிறைய இனோவேட்டிவ் ப்ராசஸ் அந்த கம்பெனியில் செய்கிறார். ஆனந்த மகேந்திரா ஒரு டெக் பர்சன். அவரை பற்றி கட்டுரைகள் இந்தியா டுடே எல்லாமே நம்ம நிறையவே படிச்சுட்டு இருக்கோம். ஒரு நல்ல ஒரு மத்தியதர வயது உள்ளவர். அவர் எப்படி கொண்டு வந்திருக்காருன்னா, உலக அளவிற்கு இந்த கம்பெனி இந்தியா செல்ஃப் ரிலையண்ட்டாக இந்த கோட்டிவ் டிஃபென்சிங் ஓன் டெரிட்டோரி, அது எப்படின்னு சொன்னால் நம்ம சொந்த நாட்டுக்குள்ளே நம் சொந்த இதற்கு ஒரு சிறப்பை செய்யனால தான் இந்தியாவினுடைய இந்த ஆர்டரை அவர் பெற்றிருக்காரு. அது மிலிட்ரிக்குள்ளே பெறும்போது எந்த இன்ஃப்ளூயன்ஸும் பண்ண முடியாது. ஏன்னா கேட்டகரி வேறு. மற்றதுலலாம் தார் ரோடு போடுறதுலலாம் பண்ணிடலாம். மிலிட்ரி பண்ணாச்சுன்னா நம்ம நாட்டினுடைய தேசத்தினுடைய பாதுகாப்பே கேள்வியாயிரும். இப்போ ஆனந்த மகேந்திரா தலைமையிலான இவர்கள் போன 2023 ஒரு சின்ன ஆர்டரு, இப்போ 25-26 இந்த காலகட்டங்களில் அவர் பெற்றிருக்கக்கூடிய ஆர்டர் 2,700, சற்றேறக்குறைய 3,000 கோடி நெருங்கிட்டுன்னு சொல்லலாம். நீங்கள் கேள்வி கேட்கும்போது இந்தியா உலகத்தில் ஒரு பெரிய டிஃபென்சிவ் காரிடார் இந்த வருஷம் மட்டும் $7 பில்லியன், அதாவது எவ்வளோன்னு சொன்னோன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு இந்தியா உலகத்தில் ரொம்ப பெரிய பர்ச்சேஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஹப்பு. இப்போ நீங்கள் கேட்டுக்கிறது, இந்த 2,700 கோடிக்கு நாம் இவங்களுக்கு மட்டும்தான் வாங்கியிருக்கோமாண்டா? இல்லை, டாடா நிறுவனத்திலும் நாம் சில ஆர்டர்களை கொடுத்துருக்கோம். அதை இன்னொரு இந்திய கம்பெனி சொல்கிறேன். ஏன்னா அவங்களும் மகேந்திராவுக்கு முன்னாடியே உள்ள கம்பெனி. டாட்டாவுடைய குவாலிட்டியில் தரம் ஒருபோதும் குறையாது, ரொம்ப சிறப்பு மிக்கது. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா டாட்டா தான் ஃபுல்லாகவே டேங்கர்கள் இருக்கும். கிராமப்புறங்களில் ட்ரெயினுக்கு வர்றவங்கள்ட்ட எல்லாமே டாட்டா லைலேண்ட், அந்த மாதிரியான ஒரு சிறப்பு டாட்டா கம்பெனிக்கு. இப்போ ஆனந்த மகேந்திராவுடைய இந்த இதில் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்கார்பியோ பிக்கப் அப்படிங்கிறத தான் மிலிட்ரிக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சாதாரணமாக
சென்னை சாலைகள்லாம் ஓடக்கூடியது வந்து ஸ்கார்பியோ. ஒரு மாடல். இது ஸ்கார்பியோ பிக்கப். இந்த பிக்கப் என்பது வாகனத்துடைய ரேட்டு பன்மடங்கு இருக்கும், சில மில்லியன்கள் இருக்கும், சில மில்லியன் டாலர்கள் கூட இருக்கும். ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன், கரடு முரடான மலை குன்றுகளில் கூட ஏறக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றது. அந்த அளவிற்கு இந்த ஸ்கார்பியோ பிக்கப்பு. இது மட்டும் இல்லை, இதனுடைய இந்த ஸ்கார்பியோ பிக்கப்பு மட்டுமல்ல, அது ஒரு பேக்கேஜாக அவங்களுக்கு பெற்ற யூனிட்டுடைய நம்பர்ஸ் மட்டும் 1986 யூனிட், 2000 யூனிட்டுக்கான ஆர்டரை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஃபென்ஸ் ஃப்ளீட்டை பொறுத்தவரை மஹேந்திராவுடைய இந்த டிஃபென்ஸ் ஃப்ளீட் இதை பொறுத்தவரை ஆப்ரேஷனல் மொபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்போர்ட் அக்ராஸ் த டிஃபிகல்ட் டெரிரன்ஸ், எந்த இடங்கள் எந்த மாதிரி இடங்களுக்கும் பயணிக்கக்கூடிய அளவில் நீங்கள் பேசும்போதே ஒரு விஷயம், நவீன வடிவமைப்போடு. அமெரிக்கனுடைய இதெல்லாம் பார்த்துருக்கணும் நீங்கள், யூரோப்பியர்கள்லாம் ஆப்கானிஸ்தான்லாம் வந்து பம்பராகி உருவாகி போனது. இப்போ இது வந்து நம்ம சொந்த நாட்டுக்குள்ளே நம்முடைய மகேந்திரா நிறுவனம் ஒரு 3000-2700 கோடிக்கு அவங்க செஞ்சிருக்காங்கன்னா அது வந்து மகேந்திராவுடைய மிக முக்கியம். இதற்கென்று அவர்கள் இந்த 2700 கோடிக்கு மெயினாக அவங்க கொடுத்துருக்கிறது, இப்போ நம்ம சென்னை சாலைகளில் ஓடுறது இல்லாமல் ஸ்கார்பியோவுடைய கிளாசிக் மாடல், அது ரொம்ப எஃபெக்டிவானது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கார்பியோவுடைய எண் மற்றும் பொலிரோ பிக்கப் 4WD மாடல் வந்து இந்த பொலிரோ வந்து இப்போ 11 லட்சம் ரூபா அங்கே 4 வீல் டிரைவ் இங்கே சாதாரணமாக. அப்போ இதை வந்து இந்த பொலிரோ மாடல்லே அவங்க பிக்கப் 4WDங்கிறத உருவாக்கியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து இம்போர்ட்டட் இன்ஜின் தான் போட்டிருப்பாங்க. மகேந்திராவுடைய இந்த எக்ஸிஸ்டிங் மிலிட்ரியில் நான் சொல்கிறது முழுக்க இந்த ஃப்ளீட்டு ஹோமோஜினியஸ்ன்னு சொன்ன மாதிரி ஹெட்ரோஜினியஸ் ஹோமோஜினியஸ்ன்னு சில வகைப்படுத்துகிற மாதிரி இது இண்டிஜினியஸ் முழுக்க இந்தியாவில் உள்ளது. இதுதான் விச் இஸ் இன்க்ளூடு ஸ்கார்பியோ கிளாசிக்கு ஸ்கார்பியோ என். அது மட்டும் இல்லாமல் பொலிரோ பிக்கப்பில் வந்து 4WD. இது வந்து ஸ்பெஷலைஸ்டு ஹில் ஸ்டேஷன், உங்களுக்கு காஷ்மீர் மாதிரி ஏரியாக்களில், அதே மாதிரி ஹிமாச்சல் ஹில்ஸ்லலாம் வந்து பிக்கப்னே அதான் அதற்கான விவகாரம். அது மட்டும் இல்லாமல் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இது முழுக்க ஒரு நட்டுலேருந்து ஒரு ஸ்க்ரூலேருந்து ஆத்ம நிர்பர் பாரத்ன்னு ஒரு தயாரிக்கிறது. அது இண்டிஜினியஸ்னால் நம்ம நாட்டுக்குள்ளே தயார் பண்ணுறது. சில விஷயத்தில் அசம்பிள் பண்ணுவாங்க கூட நினைக்கலாம், ஆனால் இதில் இல்லைங்கிறது தான் நீங்கள் என்கிட்ட கொஞ்சம் முன்னாடி சொன்ன கருத்தை நம்ம பார்க்கும்போது இது முழுக்க ஆத்ம நிர்பர் பாரத். அது மட்டும் இல்லை இனிஷியேட்டிவ் ஃபார் நான் சொன்னது வந்துட்டு இண்டிஜினியஸ் மேனுஃபேக்சரிங். எல்லா ஸ்க்ரூ நட்டு போல்ட்டு இன்ஜினு மேலே போட தாறு எல்லாமே இந்தியாவில் உள்ளதான், எதுவுமே வெளிநாட்டில் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இது வந்து முக்கியமான விஷயம். இப்போ என்னன்னா, இப்போ இந்தியாவுக்கு இது என்ன தேவை அப்படின்னு கேட்கும்போது இப்போ இருக்கக்கூடிய ஒரு கரண்ட் கன்ஃபேபுலேஷன் ஒரு ஜோனை பார்க்குற போது இந்தியா வந்து பெரிய அச்சுறுத்தல்களில் இருக்குது. மகேந்திரா கம்பெனிக்கு நீங்கள் கொடுத்ததை தாண்டி இப்போ வந்து ரீசண்டாக வந்து மேஜர் பர்ச்சேஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க நம்ம அப்படின்னு பார்ப்போம். நான் உங்கள்கிட்ட சொல்லும்போது டாட்டாவுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த டாட்டாவுக்கு ஆர்டர் எவ்வளோன்னு சொன்னால் 1577 கோடி ரூபாய்க்கு டாட்டா இந்தியாவினுடைய மிலிட்ரி டிஃபென்ஸ் காரிடார்லேருந்து ஒரு ஆர்டர் பெற்றிருக்காங்க. அது வந்து மியூனிஷன் சிஸ்டம், லோய்டர் மியூனிஷன்ஸ்னால் குண்டுகள், அதுக்கு டாட்டா வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. எப்போ பண்ணியிருக்கிறான்னா இந்த மாதம் தான் சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு 2026 ஷார்ட்டாக சைன் பண்ணது 2000 இது என்னன்னா, இது அட்வான்ஸ்டு டாட்டா சிஸ்டத்தினுடைய NEB மாடல், NEB டாட்டாவினுடைய அட்வான்ஸ்டு NEB ஃபார் 840 டொமஸ்டிக்கலி மேனுஃபேக்சரிங் அட்டாக் ட்ரோன்ஸ். ரொம்ப முக்கியமாக இதை கவனிக்கிறது. 840 இண்டிஜினியஸ் மேனுஃபேக்சரிங் அட்டாக்டு ட்ரோன்ஸ் விச் வாஸ் மேட் பை ஃபுல்லாக இந்தியாவில் உள்ளது. டாட்டா வேறாங்க, அமெரிக்க கம்பெனியாக, நம்ம நாட்டு உள்ள கம்பெனி தான். அதற்கு சார்ட்டை எவ்வளோ சைன் பண்ணுங்க, 577 crores. இப்போ நம்ம நம்ம மகேந்திரா கம்பெனியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம மகேந்திரா மட்டும் இல்லை, இண்டிஜினியஸாக மேக் இன் இந்தியாவுடைய பிளானில்
இந்திய அரசாங்கம் தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதில் நோ கரப்ஷன், நோ பிரைப் எதுவுமே இருக்காது. தகுதியானவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு இது ஒன்று. அடுத்து ரொம்ப முக்கியமாக ஆர்ட்டிலரி. இப்போ நம்ம சமீபத்தில் ஆர்ட்டிலரி, ஆர்பிஜி, ராக்கெட் ப்ரொஃபைல்டு கன் இருக்குது, ஆர்ட்டிலரி இருக்குது. இந்த ஆர்ட்டிலரி வீகன்னா இராணுவ வாகனங்கள். இது சில வாகனங்கள் நாம் கெலிபர் அட்வான்ஸ்டு 155 mm இந்த மாதிரியான இதுக்கும் ஹை மொபிலிட்டி கன் டவுனிங் வாங்கில்ஸ் போட்டிருக்கோம். அதை மாதிரி கார்பின்ஸு 4666 கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். அதில் இந்தியன் கம்பெனிகள் இல்லை. டிஃபென்ஸ் அக்யூசிஷன் கவுன்சில், அதாவது டிஏசின்னு ஒரு கமிட்டி இருக்குது இந்தியாவில். இது இந்தியாவில் சர்வதேச அளவுக்கு போட்டி போடக்கூடிய அளவிற்கு டாட்டா வந்துட்டு, சர்வதேச அளவுக்கு போட்டி போடுற அளவுக்கு மகேந்திரா வந்தாச்சு. எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட 3000 கோடி, இதுக்கு 2000 கோடி. இந்த டிஏசி கமிட்டி அப்ரூவல் பண்ணியிருக்கிறாங்க. எப்போ அந்த 2025-6 தேர் ஃபண்டிங் அலோகேஷன் ஃபார் 52,000 crores. எவ்வளோக்கு? 52,000 கோடிக்கு அலோகேஷன் க்ரோஸ் அண்ட் எய்ம் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வெப்பன்ஸ். இது எல்லாமே அடுத்த தலைமுறைகளுக்கான வெப்பன்ஸை டிஏசி, டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் ஹேஸ் பீன் அலாட்டட். ஒரு 52,000 கோடி ரூபாய்க்கு அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த 52,000 கோடி ரூபாய் அலாட்டில் தான் மகேந்திராவுக்கு 2,700 கோடி ரூபாய்க்கான இந்த பிக்கப் ஆயில், நான் சொன்னோம் இல்லையா, பிக்கப் 4WD பிக்கப் ஆயில், அது மாதிரி பொலிரோ ஸ்பீடு ட்ராக், ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு கரடு முரடான பாதைகளில் செல்லக்கூடிய நவீன இந்திய தொழில்நுட்பத்தான இன்ஜினியரிங் தொழில்நுட்பம். அதான் ஆத்ம நிர்பர்னா என்ன? ஆத்ம நிர்பர்னா ஃபுல்லாகவே இந்தியா தான். மேக் இன் இண்டியா, மேக் இன் இண்டியா, மேக் இன் இண்டியா. சரியா? இது ரொம்ப முக்கியமாக நாம் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஏசி என்ன அப்ரூவல் பண்ணியிருக்காங்க, இதுக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வெப்பன் மட்டுமல்ல, நீண்ட தூரமாக லாங் ரேஞ்ச் கைடன்ட் ராக்கெட்ஸ். இப்போ நம்ம இதெல்லாம் எல்லாருக்கும் இந்தியாவில் தெரியும். ஏன்னா இந்த ஈரானை பேசி 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 லாங் ரேஞ்சில் என்ன, மிசைல் ஷார்ட் ரேஞ்சில் என்ன நமக்கு தெரியும். அதனால் இந்த லாங் ரேஞ்ச் ராக்கெட்ஸ் ஃபார் பினாக்கா அண்ட் கெமிகாஸ் ட்ரோன்ஸ், இது இந்தியாவில். இதெல்லாம் கெமிகாஸ் ட்ரோன்ஸ் அநேகமாக ரஷ்யாவில் உள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். கெமிகாஸ் த வாட் எவர் மேபி. இது நம்ம வாங்கியிருக்கோம். இந்த அப்ரூவல் பண்ணதில் இப்போ நீங்கள் ஒன்று மட்டும் இல்லை, இதெல்லாமே சேர்ந்து 56,000 கோடி ரூபாய்க்கு நாம் வாங்கியிருக்கோம். சரி, இப்போது ஒரு கம்பெனிக்கு இந்தியர்கள் நம்ம ஆர்டர் கொடுக்குற போது அதற்கு தகுதியான ஆட்களாக இருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம இன்றைக்கி மகேந்திரா நிறுவனத்தினுடைய இந்த அளவிற்கான வளர்ச்சி எங்கிருந்து வந்தது? ஒரே ஷாட்டில் 47% அவர்களுக்கு பிக்கப் ஆயிருக்கு. மகேந்திராவினுடைய ஒரே பிக்கப்பில் மகேந்திர நிறுவனத்தினுடைய லாபம் மட்டும் 47% அதிகரிப்புன்னா அவங்களுடைய குவாலிட்டியான ப்ராடக்ட் சந்தையில் இப்போ இன்றைக்கி சென்னையில் கூட நிறைய பார்க்குறான். ஸ்கார்பியோவில் பல மாடல்கள், தார்னு ஒரு மாடல் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் ரொம்ப உயரமான ஹில் ஸ்டேஷனில் ஏறதுக்கு தான் போடுறாங்க. அப்போ அதே தொழில்நுட்பத்தை, அதே ஹார்ஸ் ட்ரேடிங், அதாவது குதிரை திறன் சொல்கிறது, இழுப்பு விசை, ஹார்ஸ் பவர், அந்த ஹார்ஸ் பவரில் அது எந்த அளவிற்கு மேலே ஏறுமோ அந்த தொழில்நுட்பத்தில் இன்றைக்கி மகேந்திரா தான் இந்தியா நம்பர் 1. ஆகவே தான் இன்றைக்கி அது 47% ஏறுறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஒரு கம்பெனிக்கு திடீர்னு இவ்வளவு பெரிய சதவீதமாக ஏறுவது ரொம்ப கஷ்டம். இந்த 47 அவங்களுடைய இன்கம் சோர்ஸை பார்த்தாலே 47% அதிகரித்து மொத்தம் 51,579 கோடியாக மொத்தத்தில் அவங்களுக்கு இந்த 47% மட்டும். சரி, இப்போது மகேந்திரா அந்த நிறுவனத்தினுடைய சந்தை மதிப்பு எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்க்கணும். 4,23,000 கோடி. ஒட்டு மொத்த 4.5 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடி. 4.5 லட்சம் கோடிங்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு உலக மதிப்பில் ஒரு $40 பில்லியன், $10 பில்லியன் 995,000 கோடி. இப்போ நீங்கள் பார்த்துங்களேன், அப்போ 4,4,500,000 லட்சம் கோடி அளவிற்காக மதிப்பீட்டை கொண்டிருக்கக்கூடிய பெரிய நிறுவனம் தான் மகேந்திரா. இப்போ மகேந்திராவை பற்றி மட்டும் நம்ம சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, மகேந்திராவுக்கு ஏன் இந்தியா ஆர்டர் கொடுத்தது, மகேந்திரா கம்பெனியுடைய பங்கு எவ்வளோ உயர்ந்திருக்கு, மகேந்திரா குழுவினுடைய ஷேர் எவ்வளோ இருக்குது, மகேந்திரா கம்பெனி வருவாய் மட்டும் 51,579 கோடி ரூபா ஒரு வருஷத்தில் அது ஜம்ப் ஆகி 47% ஏன் உருவாகிருக்கிறது என்று பார்க்கின்ற போது, இது உலகளாவிய பிராண்டு மதிப்பு நான் இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா 4 பில்லியன்
3.8 பில்லியன் அமெரிக்க டாலர். இந்த இதுக்கு மட்டும் இந்த 51,579 கோடி லாபம் மட்டும் இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பில்லியன் டாலர், அப்படி 40,000 கோடிக்கு மேலே ஒரு டாலர். மஹேந்திராவினுடைய ஒட்டுமொத்த இந்த சந்தை மதிப்பு இருக்குது பாருங்க. மஹேந்திர கம்பெனியுடைய சந்தை மதிப்பு 4,26,000 கோடி நம்ம ஏற்கனவே சொன்னோம். அவர்களுடைய மொத்த வருவாய் 1,59,211 கோடி. மொத்த வருவாய், நான் சொல்றது கலெக்டிவ் பேக்கேஜஸ். மஹேந்திரா இட் ஹேஸ் அது பல டிவிஷன்ஸ் இருக்கும். நான் சொல்றது யூனிட் ஆஃப் மஹேந்திரா. கோட்டக் மஹேந்திரா எவ்வளவோ இருக்கு, குரூப் ஃபினான்ஷியல் இருக்கு, அவங்க ஆர்டிலரி இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் கடைசியில் சொல்ல போறேன். உலக அளவில் யாரும் செய்யாத ஒரு சாதனைகளை மஹேந்திரா செஞ்சுருக்காங்க. அது லாஸ்ட்டில் வச்சுக்கோ. இப்போ இந்த வருவாயில் அவர்களுக்கு கிராஸ் லாபம் மட்டும் ஒரு 13,000 கோடி வச்சுக்கிடுங்க. நெட்டு மட்டும் மொத்த லாபம் அது அவங்களுக்கு இது மட்டும் 13,000 கோடி. இது எவ்வளோனா போன வருஷம் உள்ளது, 2025. இந்த வருஷம் இன்னும் நமக்கு வெளியாகலை, சரியா? அவங்களோட முக்கியமான பிரிவுலாம் என்ன அப்படின்னு கேட்பீங்க. மஹேந்திராவில் அப்படி என்ன வருமானம் ஈட்டுது? இப்போ டாட்டாலே ஒரு குண்டூசி வரைக்கும் போடுறாங்க, டாட்டா கார் போடுறாங்க, டாட்டா பெரிய பெரிய இதெல்லாம் பண்ணுறாங்க. டாட்டாவில் எதுவும் இல்லாத கிடையாது. மஹேந்திராவில் முக்கியமான விஷயம்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் கார்கள் செய்வது தான். அதாவது வாகனங்கள், ஆட்டோமொபைலில் இல்லை. அதில் மஹேந்திராவுடைய எஸ்யூவி மாடல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மற்றும் அந்த கார்கள் மட்டும் இல்லை, மஹேந்திராவுனா அற்புதமான டிராக்டர்கள் வேர்ல்டு லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. மஹேந்திராவினுடைய எல்லாமே நான் சொன்ன மாதிரி இண்டிஜினியஸ் தான், எதுவுமே இது கிடையாது. அது மாதிரி இல்லாமல் மஹேந்திராவுடைய 2வது பெரிய நிறுவனம் என்ன? முதல்ல கார் எஸ்யூவி, நான் உங்களுக்கு சொன்னேன். எக்ஸ்யூவி, ஆமாம், அது எஸ்யூவி கார்கள் மற்றும் டிராக்டர்கள். 2வது ஃபினான்ஸ் செக்டார், முழுக்க ஃபினான்ஸ், அவர்களுக்கு நிதி சேவை, நிதி சம்பந்தமானது. 3வது இந்த டெக் மஹேந்திராவில் ஃபுல்லாகவே டெக் மஹேந்திரா. அதில் டெக் மஹேந்திரான்னு உங்களுக்கு என்னென்னு தெரியும். முழுக்க இன்டர்நேஷ்னல் லெவலில் எந்த அளவுக்கு தரம் வாய்ந்த ஒரு டெக் இருக்கோ அது மஹேந்திராவில் டெக் மஹேந்திரா அவங்களே வச்சுருக்காங்க. 4வது இதுதான் முக்கியமானது, விண்வெளி சேவைகள். இப்போ உலகத்தில் பெரிய டெஸ்லா கம்பெனிகள்லாம் விண்வெளியில் வச்சுருக்காங்க. எலான் மஸ்க்லாம் அவர்களுக்கு ஈக்குவலாக நாளைக்கு இந்தியாவினுடைய வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு ஒரு பெரும் வழியை காட்டக்கூடிய விண்வெளி செட்டிலைட், அது மட்டும் இல்லாமல் தங்கும் விடுதிகள் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பலவிதமான இந்தியாவில் என்னென்ன துறைகள் இருக்கிறதோ அனைத்திலும் இந்த மஹேந்திரா நிறுவனம். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறோம்னா, இந்தியாவில் டிஃபென்ஸ்க்கு டிஏசின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த டிஏசி 56,000 கோடியில் மஹேந்திராவுக்கு 3,000 கோடி கொடுத்துருக்காங்கன்னா, மஹேந்திராவினுடைய ஒரு டிசர்வ்டு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு குவாலிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுப்பாய்வு செய்யப்பட்ட ஒட்டுமொத்த மஹேந்திராவினுடைய அந்த வருவாய் மட்டும் நான் உங்களுக்கு சொன்னேன் 51,579 கோடி, சரியா? இப்போ மஹேந்திரா நாட்டினுடைய தேவை இதற்காக அதிகமாக இப்போ ஃபினான்ஷியலில் போகிறாங்க. அவர்கள் ஆட்டோமொபைல் லைன் 1, 2வது ஃபினான்ஷியல் லைன் 1, 3வது அவர்களுக்கு இன்னும் சில கம்பெனிகளோடு PAT இது போன்ற ஒரு கம்பெனிகளோட அவங்க மெர்ஜி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறது ஆட்டோ பிரிவில், இந்த ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய ஆட்டோமொபைல் பிரிவில் மட்டும் இந்த ஆண்டு, கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு மேற்பட்ட வாகனங்கள் உற்பத்தி ஆயிருக்கு. இதற்கு முன்னாடி உள்ள வாகனங்களை விட மஹேந்திரா கிட்டத்தட்ட நியர் அபவுட் 3,02,000, அதாவது எப்படின்னா 3,02,000. இது முன்னாடி ப்ரொடக்ஷனை விட அவர்கள் இந்த ஆட்டோமொபைல்ஸ், அதாவது வாகன தயாரிப்பில் 23% அதிகரிச்சிருக்கு. அப்போ அந்த அளவுக்கு என்ன ஆகுது, மார்க்கெட்டில் அவங்க பூமாக இருக்காங்க. இப்போ நீங்கள் ஓடக்கூடிய கார்கள் எவ்வளோ கார் போகுது, இப்போ நம்ம சென்னையிலே பார்க்குறோம். மஹேந்திராவுடைய கார்களே யூவி மார்க்கெட் இருக்குது, அப்புறம் தார் இருக்குது, நிறைய ஸ்கார்பியோ. இப்போ இந்த மாடல் பிக்கப் தான் WD தான். மிலிட்ரிக்கு அதனுடைய இந்த பவர், இழுவை திறன் இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட இது அல்லாமல் பிரமாணமாக LMM மற்றும் மீள் விற்பனையும் அடங்கும். இந்த நிறுவனத்தினுடைய ஒட்டுமொத்த
யுவி அளவுகள். யுவி என்றால் அது ஒரு மாடல். யுவி என்பது ஒரு 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 சர்டன் டெக்னாலஜி. அந்த யுவி மாடல் மட்டும் 1,79,000 இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இவங்களுடைய சந்தையின் இந்த பங்குல 90% புள்ளிகள் அறிவித்து, அவங்க ஏற்கனவே சந்தை பக்கத்தில் ஷேரில் 90% அவங்க அதிகரித்து 24.1% இருந்தது. ஆட்டோமொபைல் லைன்லேயே 24% ஷேர் அவங்களுக்கு. ஆனால் சார், தனியாக நம்ம வண்டி வாகனங்கள் வாங்குறது இல்லை, மஹிந்திராவுடைய பில்டுக்காக அதை ப்ரிஃபர் பண்ணுறத தாண்டி மிலிட்ரிக்கு வந்து காம்பேட் வெஹிக்கிள்ஸ் கொடுக்குறாங்க, மிலிட்ரிக்கு நிறைய பண்ணுறாங்க. நம்ம இந்தியன் ஆர்மிக்கு இவ்வளோ நம்பகத்தன்மையான ஒரு பிராண்டாக மஹிந்திரா வந்தது எப்படி சார்? அழகான வார்த்தை தான். அதாவது காம்பேக்ட் வந்து இப்போ அதுக்கு தான் அவங்க வந்து, நான் ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், அதை அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஏற்கனவே மஹேந்திராவினுடைய மொத்த இதில் வந்து அவங்க மெக்கா ஸ்கார்பியோவில் வந்து பிக்கப் வெஹிக்கிள் தான் அது போடுறாங்க. இப்போ நமக்கு இங்கே உள்ள ஸ்கார்பியோ ரோட்டில் ஓடுறதுக்கு பிக்கப் வெஹிக்கிளே இருக்காது, சிலது 1-2 தான் இருக்கும். அதற்கு அவர் ஸ்பெஷலான டெக்னாலஜி. இந்த ஸ்கார்பியோ பிக்கப்பு வாகனங்களுக்கு அவர்கள் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, குளோபல் இண்டெக்ஸ் குறியீட்டின்படி இந்தியாவினுடைய மிலிட்ரியினுடைய இண்டெக்ஸ் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 4வது டைம், அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் அதனுடைய அளவீடு கூட நேற்று வெளியிட்டிருக்காங்க. 0.1346 இன்டர்நேஷ்னல் டிசர்வ்டு டார்கெட்டில் முதலாவதாக அமெரிக்கா, 2வதாக சீனா, 3வதாக சோவியத்து, 4வதாக வேர்ல்டில் குளோபல் ஃபயர் குறியீடு இன்டெக்ஸில் இந்தியா 4வது இடத்தை பெற்றதுனால அதற்கேற்றவாறு ஒவ்வொரு பொருளும் தரம் அமைக்கப்படும். இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்குன்னு மேக் இன் இந்தியான்னு சொல்லி சார்ந்ததில் கொடுக்கப்படாது. இப்போ அட்டோமிக் எனர்ஜியை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது யார்? ஐஇஏ, இன்டர்நேஷ்னல் அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சிஸ்னு ஒன்று இருக்குது. அதை மாதிரி ஒரு மானிட்டரேட்டிங் சர்வேலன்ஸ் கமிட்டி இருக்கும். இந்தியாவில் பம்பர்கள் எவ்வளோ இருக்குது, இந்தியாவில் காருடைய தரம் என்ன, இதெல்லாம் பார்த்து தான் அவங்க கொடுப்பாங்க. கொடுத்து தான் இந்தியாவுக்கு இந்த தரம் கொடுத்துருக்கு. 0. அந்த தரத்தை பாருங்கள், 0.000 0.1346. இந்த அளவீடெல்லாம் நம்மளே போய் இங்கே கொடுத்துக்கிட முடியாது. அதுக்கு இன்டர்நேஷ்னல் கமிட்டி இருக்கும். வேர்ல்டு லெவலில் ஒரு கமிட்டி வந்து ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் எவுண்ட் தேர் டு கிவ் இட் மார்க். அதை நம்ம கொடுப்பாங்க. இப்போ மஹேந்திராவுடைய நீங்கள் சொன்ன மாதிரி மஹேந்திரா இவ்வளவு சிறப்பு செய்தாலும் உலகத்தில் இன்னைக்கு வந்து ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் என்னென்னா ரேர் எர்த்து அப்படின்னு தான் நீங்கள் பார்க்கலாம். ரேர் எர்த்து மெட்டல் தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி அமெரிக்கா சீனாவோடு ரொம்பவே சாஷ்டாங்கம் செய்து போகிறதுக்கு காரணம் இந்த ரேர் எர்த்து. இந்த ரேர் எர்த்து உலகத்தில் எங்கே இருக்குதுன்னு சொன்னோன்னா சீனாவில் தான் பெரிய அளவில் இருக்குது. மஹேந்திரா முதலாக இந்த ரேர் எர்த்துக்கு அவங்க வந்து மஹேந்திரா யூனோமிண்டா அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனியோடு ஒரு டையப் வைத்து ரொம்ப முக்கியமாக அவர்கள் பலவித நிலைகள் செய்தாலும் ஆனந்த மஹேந்திரா தலைமையிலான இந்த நிறுவனம் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா யூனோமிண்டா ஆட்டோ உதிரிப்பா தருவார்களை இணைந்து தான் இந்த ரேரஸ்டான ரேர் எர்த்தை தயாரிக்க திட்டமிட்டுள்ளது. இது மேனுஃபேக்சரிங் வந்துட்டா உங்களுக்கு நிறைய விஷயம் டங்ஸ்டன் இலைகள்னு பார்ப்பீங்க. இதெல்லாம் வந்து சாதாரணமாக பண்ண முடியாது. இப்போ பார்க்கும்போது நம்ம நாட்டில் அதிகரிக்கிற வரக்கூடிய வாகனங்கள் என்னது? ஈவிக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லாமல் பண்ண முடியாது. அமெரிக்காவில் அந்த இது கிடையாது, யூரோப்பிய யூனியனும் கிடையாது. அது அதிகமாக வச்சிருக்கிற யார்? சீனா தான். ஆக சீனா வந்து இன்னைக்கு உலகத்தில் வல்லாதிக்கத்தில் இருக்கிறது அவங்க தான். அதனால் யூனோமிண்டா, UNOMINDA, யூனோமிண்டா அப்படிங்கிற ஒரு கம்பெனியோடு ஆனந்த மஹேந்திரா, அதை மஹேந்திரா கோட்டக்கந்த அந்த மஹேந்திரா யூனிட்டு ஒரு டையப் வச்சு அடுத்து உலக சாதனையை இந்தியாவை கொண்டு நிறுத்துவதற்கு அவர்கள் இந்த ரொம்ப ரேரான அந்த ரேர் கனிமங்களை நம்ம இண்டிஜினியஸாக செல்ஃபாக தயார் பண்ணுறதுக்கு இப்போ இன்னும் 1 வருஷத்தில் 1.5 வருஷத்துக்குள்ளே ஆரம்பிக்கிற எல்லா ப்ராஜெக்டும் பண்ணிட்டாங்க. இதுவரைக்கும் சீனாவை சார்ந்திருப்பதை நோக்கி அல்லாமல் இந்தியாவில் இதை ஆரம்பிப்பதற்கான இது வருகிறது. சீனா தான் உலகில் 90% இது நிறைய பேருக்கு தெரியும், உங்களுக்கு கூட தெரியும் நினைக்கிறேன். உலகத்தில் உள்ள இந்த ரேரான எர்த்தை வந்து மேக்னெட்டு இதை வந்து உலகத்திலே சப்ளையில் 90% நியோடிமியம் மேக்னெட் மாதிரி நிறைய இருக்கு. இதை வந்து 90% வச்சிருக்காங்கன்னா உலகமே அவங்க கையில் தானே, எதுவுமே பண்ண முடியும். அவங்க கொடுத்தா மட்டும்தான் அமெரிக்கர்களே பண்ண முடியும். அப்போ அப்படி ஒரு விவகாரத்தை மஹேந்திரா யூனோமிண்டா கம்பெனியோடு இணைந்து டையப் வைத்து இந்த ரேர் எர்த்துகள் வந்து பார்க்கப்படுகிறது. இந்த ரேர் எர்த்து எதுக்குன்னு நம்ம கொஞ்சம் சொல்லிட்டா இது எவ்வளோன்னு உங்களுக்கு புரியும். முதல்ல பார்க்குறோம்,
எலக்ட்ரானிக்ஸ் மோட்டர்கள், எலக்ட்ரிக் மோட்டர்கள், எலக்ட்ரிக் மோட்டர்கள் எதெல்லாம் எலக்ட்ரிக் மோட்டர்? ஈவிலாம் அதில் தான் வரும். ஈவி என்ன வரும்? எலக்ட்ரிக் மோட்டர் தானே. எலக்ட்ரிக் மோட்டர்களில் ரேர் எர்த் பயன்படுத்தப்படுது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஸ்மார்ட் ஃபோனில் ரேர் எர்த் பயன்படுத்தப்படுது. அது மாதிரி கம்ப்யூட்டர்ஸ். இன்றைக்கி தைவான் உலகத்துலேயே பெருசாக இருக்குது. அவங்க என்ன செய்கிறாங்க? சிப்பு. இந்த கம்ப்யூட்டர்ஸ் ரேர் எர்த் பயன்படுத்தப்படுது. பாயிண்ட் 3. அது மாதிரி ஸ்கேன் பண்ணுறாங்கல்ல, எம்ஆர்ஐ ஸ்கேன் தலைகளுக்கு, இதில் என்ன பண்ணுறாங்க? உடல் ஃபுல்லாக, அதுக்கும் இந்த ரேர் எர்த் இல்லைன்னா கதக்காளி. இப்போ பிரச்சனை அதுதானே. இப்போ நமக்கு ரேர் எர்த்லாம் வராமல் நிறைய அது என்னது எக்ஸ்ரேயில் எடுக்கக்கூடிய அது என்ன ஜோன், அது எல்லாமே இதாயிரும், சிக்கலாயிரும். இதுவும் இந்த ரேர் எர்த்தில் தான் வருது. அடுத்து இது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸுக்கு இருக்கக்கூடிய பல பாதுகாப்பு உபகரணங்கள், உங்களுக்கு என்ன சொல்கிறது தமிழில், டிஃபென்சிவ் பாதுகாப்பு உபகரணங்களில் இந்த ரேர் எர்த்து பயன்படுத்தப்படுது. இன்னும் பல தொழில்நுட்பங்களில் இந்த ரேர் எர்த்து பயன்படுத்தப்படுகிறதுனால கோட்டக் மஹேந்திரா, அதாவது மஹேந்திரா யூனிட் 1,59,000 கோடி கொண்டிருக்கக்கூடிய 4,5 லட்சம் கோடி கொண்ட இந்த கம்பெனி உலகத்தில் பெரும் வல்லமை உள்ள கம்பெனி மட்டுமில்லை, இந்தியாவில் யாரும் சாதிக்காத, சீனா தன்னை வைத்திருக்கக்கூடிய 90% ரேரை யுனோமிண்டா கம்பெனியோடு டையப் போட்டு இந்தியாவில் இன்னும் 1 வருஷத்தை தயாரிக்க போகிறாங்க. அந்த கம்பெனியோட தான் இவ்வளோ பற்றிய ஸ்கார்பியோ பிக்கப்பு, அதே போல ஸ்கார்பியோ யுவினுடைய சொன்னோன்னா 4WD தொழில்நுட்பம் கொண்ட பிரமாதமான இதை செய்ய போகிறாங்க. இது உலகத்திற்கு மட்டுமில்லை, மேக் இன் இந்தியா தொழில்நுட்பத்தில் இந்தியா ஒரு சவாலை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. உலகத்தின் கண்கள் இதை பார்த்து ஆச்சரியத்தால் இருக்கிறது தான் இன்னைக்கு சொன்ன செய்தி. ஓகே சார், அதிகம் பயன்படுத்தப்படுற மஹிந்திரா கம்பெனி பின்னாடி இருக்கக்கூடிய பல தகவல்கள் சொன்னீங்க. நன்றி சார். நன்றி.